I call lot number 7, Deepthi A, 3rd standard A1. Lot number 7, Deepthi A, 3rd standard A1. வணக்கம், என் பெயர் தீப்தி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கோடை விடுமுறையில் படித்த புத்தகத்தின் பெயர் சிரிக்க சிந்திக்க. இவை எழுதினவர் ஆசிரியர் பேர் ஆர் சம்பத். இவர் பல நாட்டில் கவிதையும் கதைகளையும் எழுதியிருக்காரு. பல விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. ஏன் தெரியுமா இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. குழந்தைங்க சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் தான் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ நான் உங்களுக்கு சிரிக்கிற பார்த்து சொல்லவா? அப்பா, யாரோ வாசலில் வந்திருக்காங்கப்பா என்றான் மகன். கையில் ஊதுபத்தி வச்சுட்டு வந்திருக்காங்கப்பா. ஊதுபத்தி இருக்கு, வேண்டாம் சொல்லி அனுப்பு. அப்பா, யாரோ மறுபடியும் வந்திருக்காங்கப்பா. கையில் கிளினிக் பவுடர் வச்சுட்டு கிளினிக் பவுடர் இருக்கு, வேண்டாம் சொல்லி அனுப்பு. அப்பா, யாரோ மீசை வச்சுட்டு மறுபடியும் வந்திருக்காங்கப்பா. அடம் மடையா, எனக்கும் தான் மீசை இருக்கு, வேண்டாம் சொல்லி அனுப்பு. இப்போ நான் உங்களுக்கு சிந்திக்கிற பார்த்து சொல்லவா? ஒரு காட்டில் நரியும் புலியும் இருந்துச்சான். புலி எல்லா விலங்கையும் வேட்டையாடி சாப்பிடுமா. அப்போ நரியை போய் வேட்டையாடி சாப்பிட போனுச்சான் புலி. அப்போ நரி சொன்னிச்சான், நான் சாமியோட பிள்ளை, நீ சாப்பிட்டுட்டனா உனக்கு சாமி தண்டனை தரும் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ புலி நம்பவே இல்லையா. சரி அப்படின்னு சொன்னிச்சான். ஆனால் அது மனசுக்குள்ளே நம்பவே இல்லையா புலி. வா, நீ நம்பலன்னு எனக்கு தெரியுது, நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம், எல்லா விலங்கும் என்னை பார்த்து பயப்படும் அப்படின்னு சொன்னிச்சான் நரி. அப்போ புலி போணுச்சான். அப்போ எல்லா விலங்கும் பயந்துச்சான். ஆனால் நரியை பார்த்து பயப்படலையாம், புலியை பார்த்து தான் பயந்துச்சான். அதனால் புலி நம்பிடுச்சான். இந்த கதையை பார்த்து எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நம்ம எவ்வளோ ஆபத்தில் இருந்தாலும் தப்பிச்சிடலாம். நன்றி, வணக்கம். விலங்குகளிடமிருந்து மனிதனை வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமே என்று சிரிப்புடன் கூடிய சிந்தனையும் மேற்கொள்ளுங்கள் என்று துணிவுடன் பேசி சென்ற தீப்திக்கு வாழ்த்துக்கள்.